ஒரு மனிதன் திரையில நாயகனாக உருவாகுவது எளிதாக இருக்கலாங்க. ஆனால் அந்த நாயகன் மக்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையாக மாறுவது தான் ரொம்ப ரொம்ப அரிதான ஒன்று. தமிழ்நாட்டின் அரசியல் மற்றும் சினிமா வரலாறு இந்த உண்மையை மீண்டும் மீண்டும் நிரூபிச்சிருக்குங்க. திரையுலகில் உருவான ஒரு முகம் ஒரு நாள் மக்களின் வாழ்வை மாற்றும் தலைவராக மாறும். அந்த தருணம் எப்போ அப்படின்னு ஒரு சாதாரண மாற்றம் இல்லைங்க, அது ஒரு உணர்ச்சியினுடைய வெடிப்புனே சொல்லலாம். அந்த வரலாற்று பாதையில் தான் இன்னைக்கு விஜய் அவர்கள் என்ற பெயர் ஒரு நடிகரை தாண்டி ஒரு தலைமுறையின் எதிர்பார்ப்பாக மாறி நிற்குது. தமிழக அரசியல் வரலாற்றில் சில தருணங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் ஆட்சி மாற்றமாக மட்டும் இல்லாமல் மக்களின் மனதில் பல வருஷமாக தேங்கி கிடந்த எதிர்பார்ப்புகள் வெடித்து வெளிவரும் தருணங்களாக மாறியிருக்கு. 2026 தேர்தலும் அது போன்ற ஒரு திருப்பு முனைனே சொல்லலாங்க. பல வருஷங்களாக திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ட் ஆல்சோ ஆல் இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆகிய இரட்டை அரசியல் பாதைகளில் நடந்து வந்த இந்த மாநிலம் இந்த முறை ஒரு புதிய வழியை தேர்ந்தெடுத்திருக்கு. அந்த மாற்றத்தின் முகமாக விஜய் உருவெடுத்திருக்கிறாரு. ஒரு நடிகராக திரையில மக்கள் மனதை வென்றவர் இப்போ அவர்களோட வாழ்க்கையை மாற்றும் தலைவராக உயர்ந்துள்ளார் என்ற உணர்வு சமூகத்தில் எல்லா அடுக்குகளிலும் பரவி நிற்குதுங்க. இந்த வெற்றி பார்த்தீங்கன்னா வெறும் வாக்கு எண்ணிக்கைகளின் விளைவு மட்டும் இல்லைங்க, அது வேலைவாய்ப்பு தேடும் இளைஞர்களின் இயக்கம், வாழ்க்கை செலவால் சிரமப்படும் குடும்பங்களுடைய நம்பிக்கை, குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களின் பொருளாதார பாதுகாப்பான ஆசை, இவை ஒன்றாக இணைந்து உருவாக்கிய மாற்று அலைனே சொல்லலாம். தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதியில் ஜெயிச்சிருந்தாலும் அவங்களுக்கு பெரும்பான்மை இல்லை அப்படிங்கிறனால மற்ற கட்சி சப்போர்ட்டுக்காக கேட்டிருந்தாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடியே காங்கிரஸ் தங்களுடைய ஆதரவு கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்படி இருந்த சூழ்நிலையில் 2 நாள் கவர்னரை மீட் பண்ணியும் விஜய்னால பதவி பிரமாணம் செய்ய முடியல. இன்னைக்கு நீங்கள் பெரும்பான்மை நிரூபிச்சிங்கன்னா மட்டும்தான் நான் உங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பேன் அப்படின்ட்டு கவர்னர் சொல்லியிருந்ததுனால இப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2 எம்எல்ஏக்கள் வின் பண்ணி தான் அவங்க விஜய்க்கு ஆதரவாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2 எம்எல்ஏ வின் வச்சிருக்காங்க, அவங்களும் விஜய்க்கு ஆதரவு கொடுத்தவராக சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா காங்கிரஸுடைய 5 ப்ளஸ் இவங்களுடைய 4 9, ஸோ ஆல்ரெடி விஜயுடைய 108, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 116 தொகுதிகள் விஜய்க்கு ஆதரவாக இருப்பதாக தெரிகிறது. அதாவது எம்எல்ஏக்கள் ஆதரவாக இருப்பதாக தெரிகிறது. இன்னும் 2 எம்எல்ஏக்கள் தான் தேவைப்படும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் இன்னும் சற்று நேரத்தில் அவங்களுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவாங்க. ஸோ 118 அப்படின்னு ஒரு மெஜாரிட்டி வந்தோனையும் உடனே கவர்னர் இன்னைக்கு ஈவினிங்கே போய் பார்க்குறாரு. ஸோ அநேகமாக பார்த்தீங்கன்னா ஒன்று நாளை இல்லைன்னா திங்கட்கிழமை ஆண்டு விஜய் பதவி ஏற்பார் அப்படின்ட்டு அரசியல் ஊடகங்கள் தெரிவித்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டாங்க. செங்கோட்டையன் அவர்களும் சரி, ஆதவ் அர்ஜுனா அவர்களும் சரி, புஸ்லி ஆனந்த் அவர்களும் சரி, விஜய் தாவேகா அவர்கள் பொறுப்பேற்றவுடன் அமைச்சர்களாக யார் யார் இருப்பாங்க, அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்கள் அமைச்சர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க, யாருக்கெல்லாம் அமைச்சரவையில் இடம் கிடைக்கும் அப்படின்ட்டு நமக்கு ஒரு அதிகாரப்பூர்வமான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குங்க. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் 5 பேருக்கு அமைச்சரவையில் முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் அப்படின்ட்டு நமக்கு ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கிடைச்சிருக்கு. அந்த அமைச்சரவையில் இடம்பெறும் அந்த 5 பெண் எம்எல்ஏக்கள் யாரு அப்படின்னு தான் நாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் பிரீஃபாக சொல்ல போகிறேன். அதில் முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா குடியாத்தம் தனி தொகுதி. இந்த தொகுதியில் போட்டியிட்டு சுமார் 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்ற சிந்து அவர்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நடுவண் அமைச்சர் எல் முருகனை அவினாசி தனி தொகுதியில் போட்டியிட்டு வென்ற கமலி அவர்களுக்கு அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு. அடுத்து 3வது பார்த்தீங்க அப்படின்னா குமராபாளையத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணியை தோற்கடித்த தாவேகா துணை பொதுச் செயலாளர் விஜயலட்சுமி அவர்களுக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரியுது. அடுத்து 4வது பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டையில் முன்னாள் அமைச்சர் காந்தியை வென்ற தாவேகா கொள்கை பரப்பு இணை செயலாளர் தஹிராவுக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரியுது. ஸோ 5வது பார்த்தீங்கன்னா அதிமுக முன்னாள் எம்பி திருப்பூர் வடக்கு தொகுதியில் வெற்றி பெற்ற சத்யபாமாவுக்கு அமைச்சரவையில் முக்கியமான இடம் தரப்படுவதாக கூறப்படுது.
இந்த 5 பேரும் தான் பெண் அமைச்சர்களாக பொறுப்பேற்கக்கூடிய நபர்கள் அப்படின்ட்டு நமக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கிடைச்சிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் 2 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். யார் யாருக்கெல்லாம் அமைச்சர்கள் இடம் கிடைக்கும், அந்த 20 முக்கிய அமைச்சர்கள் யார் அப்படின்லாம் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற மறக்காமல் பாருங்கள். அது இன்னும் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா விஜய் அவர்கள், ஆனந்த் அவர்கள், ஆதவ் அர்ஜுனா அவர்கள், செங்கோட்டையன் அவர்கள், நிர்மல் குமார் அவர்கள், அருண்குமார் அவர்கள் போன்ற முக்கிய தலைவர்களுக்கு என்ன துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருந்த நேரத்தில் அவங்களுக்கு என்னென்ன தொகுதிகள் வர வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா கட்சியின் பொதுச் செயலாளராக விஜயின் வலது கரமாகவும் இருப்பவர் புஸ்லி ஆனந்த் தான். இவர் டி நகரில் வந்து தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இவர் தான் விஜய்க்கு மிகவும் நெருக்கமானவராக அறியப்படுறாரு. ஸோ இவருக்கு அமைச்சரவையில் மிகவும் முக்கியமான பொறுப்பு வழங்கலாம் அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆனந்த் அவர்களுக்கு பொதுப்பணித்துறை வழங்கப்படலாம் அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது. ஸோ செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் மூத்த அமைச்சராக இருந்த செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கால இணைந்து கொண்டார். ஸோ இவர் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற நிலையில் மூத்த தலைவரான செங்கோட்டையனுக்கு கல்வித்துறை இல்லைன்னா வேளாண்மை துறை, சுகாதாரத்துறை கொடுக்கப்படலாம் அப்படின்ட்டு வந்து கூறப்படுது. ஸோ ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தேர்தல் வியூகம் வகுப்பதில் வல்லவரான ஆதவ் அர்ஜுனாக்கு தொழில், நிதி போன்ற முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படலாம். மேலும் பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் வகித்த விளையாட்டுத்துறையும் ஆதவ் அர்ஜுனாவுக்கு வழங்கப்படலாம் அப்படின்ட்டு தகவல் வெளியாயிருக்கு. ஸோ சிடிஆர் நிர்மல்குமார் மற்றும் அருண்ராஜுக்கு தொழில்நுட்பம், மின்சாரத்துறை, ஊடகத்துறை, அறநிலைத்துறை போன்றவை வழங்கப்படலாம் அப்படின்ட்டு வந்து தகவல் வெளியாயிருக்குங்க. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு கிடைச்சிருக்க ஒரு அஃபிஷியலான இன்ஃபர்மேஷன். ஸோ இவங்களை தவிர கட்சியில் ஆரம்ப கட்டத்தில் இருந்து வருபவர்களுக்கு, இளைஞர்களுக்கு அமைச்சரவையில் வாய்ப்பு வழங்கப்படலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு. ஸோ மேலும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலினை தோற்கடித்த விஎஸ் பாபுவுக்கும் அமைச்சரவையில் முக்கிய பொறுப்பு வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ விஜயுடைய நண்பரான நடிகர் ஸ்ரீநாத்துக்கும் முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படலாம் அப்படின்ட்டு வந்து பேசப்படுதுங்க. ஸோ இதுதான் வந்து பெண்கள் அமைச்சர்கள் 5 பேரும். அண்ட் ஆல்சோ நான் சொல்லியிருந்த அந்த முக்கியமான அமைச்சர்களுடைய டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் இவங்களுக்கெல்லாம் வந்து வாய்ப்பு கம்மி தான், இவங்களுக்கு இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ அவங்களுடைய நேம்ஸு, அவங்களுக்கு என்ன அமைச்சரவை கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் டைப் பண்ணுங்கள். டெஃபினட்டாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழக அரசியல் வரலாற்றில் சில தருணங்கள் பார்த்திங்கன்னா வெறு தேர்தல் முடிவுகளை தாண்டி ஒரு தலைமுறையின் கனவுகள் நிஜமாகும் நேரமாக மாறுதுங்க. 2026 தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் தலைமையில் விஜய் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வருவது பார்த்திங்கன்னா ஒரு வரலாற்று திருப்பமாகவே பார்க்கப்படுது. ஸோ பல வருஷமாக திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆகிய இரட்டை அரசியல் அமைப்புகளுக்குள்ள சுழன்று கொண்டிருந்த தமிழக அரசியல் இந்த முறை பார்த்திங்கன்னா ஒரு புதிய திசையை தேர்ந்தெடுத்திருக்கிறே சொல்லலாம். ஸோ இளைஞர்கள், பெண்கள் அண்ட் ஆல்சோ மாற்றத்தை கோரும் வாக்காளர்கள் இணைந்து உருவாக்கிய அலைனே சொல்லலாம். ஸோ டிவிகேவை ஆட்சியின் உச்சிக்கு கொண்டு சென்றிருக்கு. இந்த வெற்றி பார்த்திங்கன்னா ஒரு நாளில் உருவானதெல்லாம் கிடையாதுங்க. 30 ஆண்டுகளுக்கு மேலாக சினிமா பயணத்தில் உருவான ரசிகர் ஆதரவு, சமூக அக்கறை அண்ட் ஆல்சோ மாற்றத்திற்கான உரைகள், இவை எல்லாம் சேர்ந்து தான் ஒரு அரசியல் சக்தியாக மாறியிருக்கு. கட்சியை ஆரம்பித்த ஆரம்ப காலத்தில் பல பேர் வந்து இதை ஒரு செலிபிரிட்டி பாலிடிக்ஸ் என்று புறக்கணித்தாலும் தரை மட்டத்தில் நடந்த வேலை, இளைஞர்களின் இணைப்பு அண்ட் ஆல்சோ சமூக ஊடகங்களுடைய தாக்கம், இவை சேர்ந்து தான் டிவிகேவை ஒரு மாஸ் பொலிட்டிக்கல் மூமெண்ட்டாக மாற்றியிருக்கு. 2026 தேர்தல் முடிவுகள் இதை உறுதிப்படுத்தியிருக்கு. ஸோ இந்த தகவலை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல வந்தேன். ஸோ இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு ஸ்லைட் வேரியேஷன் இல்லை, இவங்களுக்கு பதிலாக இவங்க இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.